அகில முனை புகழும் அகரமுத்தாலம்மா அகில முனை புகழும் அகரமுத்தாலம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா தென்பானே பாமலைதான் 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 தருவாய் நாவினில் குடியிருந்து நல்லோசை நீ தருவாய் தேன்பானே பாமலைதான் 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 தெய்வான பாமலைதான் பாமலைதான் அகில முனை புகழு அகரமுத்தாலம்மா அகிலமெல்லாம் புகழு அகரமுத்தாலம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா தேன்பானே பாமலைதான் 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 ஊட்டி வளர்த்து என்னை உலகிற்கு காட்டிவிட்டு அம்மா ஊட்டி இழைத்து என்னை உலகெங்கும் காட்டிவிட்டு அம்மா ஊட்டி வளர்த்து என்னை உலகிற்கு காட்டிவிட்டு வாழ்த்தி பலன் கொடுத்து பாடவை தாய் தாயே ஊட்டி வளர்த்து என்னை உலகிற்கு காட்டிவிட்டு வாழ்த்தி பலன் கொடுத்து பாடவை தாய் தாயே தேன்பானே பாமலைதான் 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 அகில முனை புகழு அகரமுத்தாலம்மா அகிலமெல்லாம் புகழு அகரமுத்தாலம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாயம்மா தென்பானே பாமலைதான் 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 பாமலைதான். வணக்கம் அன்பு சார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, காலைகளே காடு சென்று மாலைகளே வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, இவ்வொரு முக்கியஸ்தர் ஐயா அவர்களே, விழா கமிட்டியாளர்களே, இன்றைய ஜனநாயகத்தை நாளைய பாரதமாக்கும் பாரத தாயின் மைந்தர்களே, கோயில் பூசாரி ஐயா அவர்களே, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் சடையாண்டி தேவனாகப்பட்ட நான் முடி சாய்ந்த வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்து என்னுடைய கதைப்பணியை துவங்க வேண்டும். இங்கு சிறந்த முறையில் அருமை அண்ணன் எம்பி சின்னத்துறை கலைப்பையில் எம்பி சின்னத்துறை அண்ணா அவர்கள் சடையாண்டியாக வேடமிட்டு தாங்கிய அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியுள்ளது. அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த நாடகம் குறிப்பாக தாய்மார்களுக்காக வேண்டிய போடப்பட்ட நாடகம். தயவுசெய்து எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா கழுமரம் ஏறுறது ஏகப்பட்ட பக்தி பரவசம் மூட்டிய நாடகம். ஏன்னா நீங்கள் இறுதி வரை இருந்து பார்க்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்களுக்காக வேண்டிய இந்த நாடகம் போடப்படுகிறது. அதனால் நீங்கள் இறுதி வரை இருந்து பார்க்குமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கு ஊர் பொதுமக்களுக்கு நன்றி நடிகளை வணக்கம் வணக்கம் மலை. இருந்துட்டாலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு இந்த ஜடையாண்டி எங்கு பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் என்பதை சபைக்கு முன்பதாக எடுத்திருக்க வேண்டும். ஆகினாலே உலகங்கள் யாவும் ஒன்னரசாகுமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே,
ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டு ஏழைக்கு, மதி வேண்டு பிள்ளைக்கு, நாயங்கள் தான் வேண்டு எல்லோருக்கும், நாயங்கள் தான் வேண்டு எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டு ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நாயங்கள் தான் வேண்டு எல்லோருக்கும், நாயங்கள் தான் வேண்டு எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் பிள்ளைக்கு, மதி வேண்டும் நெஞ்சுக்கு, நாயங்கள் நான் வேண்டும் எல்லோருக்கும், நாயங்கள் நான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனக்குதுக வேண்டும், கனமுள்ளவர் அதில் பாதையை பிறருக்கு தர வேண்டும். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனது குசுக வேண்டும், கனமுள்ளவர் அதில் பாதையை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கு நீர் விட்டு ஊரெங்கு சோறிட்டு, ஆரெங்கு நீர் விட்டு ஊரெங்கு சோறிட்டு, பாரெங்கு நலந்தான அருள் வேண்டுமே, உந்தன் அருள் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடைக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடுக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கோ சேமங்கள் வீடெங்கோ லாபங்கள், நாடெங்கோ சேமங்கள் வீடெங்கோ லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, உந்தன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. முருகா உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. இருந்துட்ட போதிலும் நாங்கள் நடத்தக்கூடிய இந்த முத்தாளம் என்று நான் சொல்லக்கூடிய நாடகத்தில் எவ்வித குற்றங்குறை இருந்துட்டாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையில் கொண்டு தாங்களுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகர்களை மன்னித்து விடியவரை நல்ல ஆதரவு கொடுக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு தாய் உமையவளை வணங்கிவிட்டு ஆளு ஹலோ ஹால்காரனே ஆளு ஹலோ ஹலோ இது கொஞ்சம் வாலி மட்டும் சொல்லுங்க. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி. ஊர்கோல ஊருக்குள்ளே 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 வாராள தெருக்குள்ள தெருக்குள்ளே தெருக்குள்ளே பூமால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, மீனாட்சி மீனாட்சி பாண்டியரு சக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி. ராசாத்தி ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ள 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 வாராள தெருக்குள்ள 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 பூமால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, மீனாட்சி மீனாட்சி பாண்டியரு சக்கனிடா பாச வச்ச ராசாத்தி. வீராதி
ராசனுக்கு பூமால போட ஒரு திருநாள் மண்ண பூண்டேறு பூட்டி வரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமால போட ஒரு திருநாள் மண்ண பூண்டேறு பூட்டி வரும் பெருநாள் மறையாத அன்பு வந்த மகராசி மாறாத என்ன கொண்ட மீனாட்சி ஊரோடு தேரோடு உறவாடு ஒரு காட்சி மனசு மனசு இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பாண்டியரு சக்கரிட பாசமச்ச ராசாத்தி போடாத வேஷம் பட போட்டார் சுந்தரரு மீனாட்சி கரம்பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதைகளை கடந்தாரு போடாத வேஷம் பல போட்டார் சுந்தரரு மீனாட்சி கரம்பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதைகளை கடந்தாரு பறி போற பள்ளிக்கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு வேலென்ன வாழென்ன வெறுப்பா நாள் என்ன நினைத்தத முடிப்பா மாறு தடுக்கிற மனுஷன் யாரே பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியரு சக்கரிட பாசவச்ச ராசாத்தி 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 ஊர்கோல ஊருக்குள்ள 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 பாராள தெருக்குள்ள 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 பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியரு சக்கரிட பாசவச்ச ராசாத்தி இருந்த போதிலும் இந்த சடையாண்டி ஆகப்பட்டவன் எங்கு பிறந்தேன் என்பதை சபைக்கு முன்பதாக ஆளு பி.கே. ஜெயராம் குடும்பத்தின் சார்பாக அன்பு உள்ளங்கள் எனக்காக 100 செல்வங்கள் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்த அருமை அன்பு உள்ளங்கள் எந்த முகமானாலும் தங்க முகமாக முத்தாலம்மன் அருள் பெற்று மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய சக்தி பெற்று நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த சடையாண்டி ஆகப்பட்டவன் எங்கு பிறந்தேன்? என்னுடைய தந்தையின் ஜடாமுடியில் அவதரித்தவன் இந்த சடையாண்டி ஆகப்பட்டவன். அதாவது எனது தந்தைக்கும் என்னுடைய தந்தையாகப்பட்டவர் ஜடாமுடியில் அமர்ந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய கங்கா தேவிக்கு மகனாக பிறந்தேன். அப்படி மகனாக பிறந்து என்னுடைய தந்தைக்கு பாத பூஜை பணிவிடையெல்லாம் செய்து வந்தேன். எப்படி எல்லாம் பாத பூஜை பணிவிடை செய்து வந்தேன். என்னுடைய தந்தை சிவபெருமானுக்கு காமதேனு என்ற பசுவை அறுத்து அனுதினமும் பூஜைகள் செய்து வந்தேன். காமதேனு என்ற பசுவை அறுத்து என்னுடைய தந்தையாகப்பட்டவருக்கு சமைத்து பாத பூஜை பணிவிடை செய்து பூஜைகளாக செய்து வந்தேன். அப்படி செய்து வரும் தருவாயில் நான் செய்த பூஜையை காமதேனு பசு என்று அறுத்து சமைத்து என்னுடைய தந்தைக்கு பூஜையாக வைத்தேன். என் தந்தையாகப்பட்டவர் ஆவியாக உட்கொண்டு ஏப்ப விட்டு ஊ என்று ஊதி வா என்று அழைப்பார். அப்பொழுது அந்த காமதேனு பசுவாகப்பட்டது மீண்டும் உயிரோடு வந்துவிடும். மறுபடியும் நான் அந்த காமதேனு பசுவை அறுத்து என் தந்தைக்கு சமைத்து பூஜைகள் செய்து வந்தேன். அப்படி செய்து வரும் பொழுது மறுபடியும் என் தந்தையாகப்பட்டவர்கள் அந்த பசுவை ஒன்று ஏப்ப விட்டு ஊதி வா என்று அழைப்பார்கள். அந்த காமதேனு பசுவாகப்பட்டது மீண்டும் உயிரோடு வந்துவிடும். அப்படி பூஜைகள் செய்து வரும் தருவாயில் ஒரு நாள் சமயமாக எனக்கு ஆசைப்பட்டு அந்த காமதேனு பசுவினுடைய கரியை சிறிதளவு என்னுடைய நெக கண்ணில் எவ்வளவு கரியை சேமிக்க முடியுமோ அவ்வளவு கரியை சேமித்து வைத்துவிட்டு என் தந்தைக்கு பூஜைகள் செய்து வந்தேன். அப்படி பூஜை செய்யும் பொழுது என் தந்தையாகப்பட்டவர் உணவு ஆவியாக உட்கொண்டு ஏப்ப விட்டு ஊதி வா என்று அழைக்கும் பொழுது அந்த காமதேனு பசுவாகப்பட்டது உயிரோடு வரவில்லை. என்ன ஒரு ஆச்சரியம்! எப்பொழுதும் ஊதி வா என்று அழைத்தால் காமதேனு பசுவாகப்பட்டது உயிரோடு வந்துவிடுமே, இன்று வரவில்லையே, என்ன காரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் தந்தையாகப்பட்டவர் சற்று சிந்திக்க தொடங்கினார்கள். அப்பொழுது நானோ அந்த காமதேனு பசுவினுடைய மாமிசத்தை சிறிதளவு இந்த நெகக்கண்ணில் மறைத்திருந்ததை கண்டுவிட்டார்கள். அப்பொழுது என் தந்தையாகப்பட்டவர் மகனே சடையாண்டி இப்படி வாருங்கள் என்று அழைத்தார்கள். தந்தையை என்று சென்றும் பொழுது என் தந்தையாகப்பட்டவர் மகனே காத்தவராயா, மகனே சடையாண்டி இந்த சிறிதளவு கரியை தாங்களுடைய நெகக்கண்களில் மறைத்து விட்டாய். ஆகினாலே அந்த காமதேனு பசுவாகப்பட்டது இறந்து விட்டது. பசுவினுடைய இறப்புக்கு பாவமாகிவிட்டாய். ஆகினாலே தாங்கள் இந்த பூவுலகிலே மானிட பிறப்பாக 4 பிறப்புகளாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள்.
அப்பொழுது நான் கூறினேன், தந்தையே, நான் எப்படி இந்த பூலகத்தில் மானிட பிறப்பாக அவதாரம் எடுப்பது? என்னால் செல்ல முடியாது தந்தையே, வேண்டாம், என்னை பூலகத்திற்கு அனுப்ப வேண்டாம் தந்தையே என்று கத்தினேன். அப்பொழுது என் தந்தையாகப்பட்டவர், எனக்கு வரம் கொடுக்கத்தான் முடியும், திரும்பி பெற தெரியாது, ஆகினாலே தாங்கள் இந்த பூ உலகிலே மானிட பிறப்பாக அவதாரம் எடுக்கத்தான் வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள். தந்தையாகப்பட்டவர் இட்ட கட்டளையின் பிரகாரம் முதல் பிறப்பாக ராமாயணத்திலே ராமனுக்கு பக்கத்துணையாக ஜாம்பவனாக அவதாரம் எடுத்து ராமனாகப்பட்டவர் அந்த ராவணனை அழைப்பதற்கு பக்கத்துணையாக இருந்து என்னுடைய ராமனுக்கு பாத பூஜை பணிவிடைகளா செய்து வந்தேன் முதல் பிறப்பாக. இரண்டாவது பிறப்பாக முருகப்பெருமானுக்கு பக்கத்துணையாக இருந்து பாத பூஜை பணிவிடைகளா செய்து வந்தேன். முருகப்பெருமானாகப்பட்டவர் சூரபத்மனை அழிப்பதற்கு உறுதுணையாக இருந்து வீரபாகு தேவனாக அவதாரம் எடுத்தேன். இரண்டாவது பிறப்புகளை முடித்துவிட்டு மூன்றாவது பிறப்பாக என் தாய் பார்வதி தேவியாகப்பட்டவள் இந்த பூலகத்தில் காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரையில் ஆலாமரத்தடிகள் 12 வருடங்கள் தவமுறையை சென்று விட்டார்கள். அந்த நேரத்திலே என் தாயாகப்பட்டவள் பார்வதி தேவியாக இந்த பூவுலகிலே காமாட்சியாக அவதாரம் எடுத்து தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தாய் காமாட்சிக்கு பாத பூஜை பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக காத்தவராயன் என்ற பேர் நாமத்தை பெற்று மூன்றாவது பிறப்பாக பிறந்து தாயாகப்பட்டவளுக்கு பாத பூஜை பணிவிடைகளா செய்து வந்தேன். என்னுடைய தந்தையின் கட்டளை பிரகாரம் 3 பிறப்புகளை முடித்து விட்டேன். நான்காவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்று கேட்டு அறிய வேண்டும் என்பதற்காக என் தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய கைலாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன், பார்த்து வருகின்றேன். என்னுடைய தாய் தந்தையை வணங்கி நான் நான்காவது பிறப்பாக எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்று கேட்டு அறிய வேண்டும். சென்று வருகின்றேன், பார்த்து வருகின்றேன். இப்பொழுது ஹலோ, தூங்குறவள எந்திரிச்சு உட்காருங்கம்மா. யாரும் தூங்குனாங்கன்னா யாரும் எந்திரிச்சு உட்காருங்க. சிவன் சக்தி காட்சி கொடுக்கக்கூடிய நேரம். தூங்குறவள எந்திரிச்சு உட்காருங்க. எழுப்புங்கம்மா. கண்ணை திறந்து வைத்த கருவொருளே கோயில் கதவை திறந்து வைத்த கருவொருளே, கண்ணை திறந்து வைத்த கருவொருளே கோயில் கதவை திறந்து வைத்த திருவருளே, நெஞ்சையில் உடைய சிவமடமே, நெஞ்சையில் உடையும் சிவமடமே, ஆடுகின்ற மோதுகின்ற துணை வருமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, கீதித்தமல கணக்கு இளைவரமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. பரந்தோன்றி பரத்தில் இகபரம் தோன்றி, இகபரத்தில் சக்தி தோன்றி, சக்தியில் சிவன் தோன்றி, சிவனில் விஷ்ணு தோன்றி, எண்ணில் பிரம்மா தோன்றி, பிரம்மாவில் விந்துக்கள் தோன்றி, விந்துக்கள் பல உயிரினங்கள் தோன்றின. தனது பிண்டங்கள் உருமாறி வருகின்ற நேரத்தில் கிரேதா, திரேதா, துபாபுரி, கலியுகம் என்று சொல்லக்கூடிய
நான்கு யுகங்கள் உருவாக்கப்பட்டன. 3 யுகம் முடிந்து விட்டது. 4வது யுகப்பட்டது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கலியுகத்தில் 7 லோகத்தையும் ஜெகனித்து பார்த்தேன். 7 லோகம் என்றால் அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரஜதலம், மகாதலம், பாதாளம், பூலோகம், பூர்வலோகம், சுவர்லோகம், தபலோகம், தனலோகம், யமலோகம் என்று சொல்லக்கூடிய லோகம் இருக்கிறது. 7 சைனித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நாரத மாமுனிவர் இங்கு வந்தார். காணப்பிரியன், கலகப்பிரியன், இசைப்பிரியன் சொல்லக்கூடிய நாரத மாமுனி வந்தார். வந்து என்னை தெரிவித்தார், தேவா, மகாவிஷ்ணு தேவா, பூலோகத்தில் நீதி அழிந்து விட்டது, தரும் அழிந்து விட்டது, அதர்மம் தலைவிரித்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இப்படியே விட்டுவிட்டால் பூலோகத்தில் தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்று அறியாமல் போய்விடுவார்கள். ஆகையால் 33 தேவர்களும் 47 ரிஷிமார்களும் நாமும் பிரம்மதேவரும் கையை நோக்கி செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். அண்ணன் ஒரு வார்த்தையை கேட்டு இன்று கையிலேயே வந்திருக்கின்றோம். வந்து பார்க்கின்ற நேரத்தில் ஆதிசிவனாகப்பட்டவர் கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அண்ணவருக்கு போற்றி பாடல் ஒன்று. கைலாகநாதனே போற்றி, கருணாகமூர்த்தியை போற்றி, கருணாகரனே போற்றி, முக்கண் முதல்வனே போற்றி, முத்து புதல்வனே போற்றி, ஆதிபராசக்தி அன்னையே போற்றி போற்றி, ஆதிபராசக்தி அன்னையே போற்றி போற்றி. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சக்தி நமக. அதாவது ஊர்வினை, நடவினை, பரவினை என்று சொல்லப்பட்ட 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு படிகளந்து விட்டு இந்த கைலாத மலையிலே எந்த நன்னால் இந்த அருமையான பொன்னாளிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மைத்ரர் மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், 480 ரிஷிமார்களும் 33 கோடி தேவர்களும் இங்கு கைலாத மலையை நோக்கி வந்திருக்கின்றார்கள். மைத்ரர் மகாவிஷ்ணு அவர்களே, பரம்பொருளே, பரமேஸ்வரா, உமா மகேஸ்வரா, கூறுங்கள் ஐயனே. அனைவரும் என்ன நாடி வந்த காரணம் என்னவென்று அறிந்து கொள்ளலாமா? அகட்டும் ஐயனே. 33 கோடி தேவர்களும் 42 ரிஷிமார்களும் நாமும் பிரம்மதேவரும் தனக்கு நாடி வந்த காரணம் என்ன, இதை எடுத்து கூறுகின்ற ஐயனே. பரம்பொருளே, பரமேஸ்வரா, பூலோகத்தில் நீதி அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலைவிரித்து தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. கல் ஜாமம் பஞ்சம பாதங்கள் ஏறாமல் நடக்கின்றது. தெய்வாலயங்கள் இடித்தெறிகின்றார்கள், தெய்வ சக்தி இழக்கின்றார்கள், 6 கால பூசை நிப்பாற்றார்கள், அநியாயம், அக்கிருவம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நடந்து வருகின்றது. பெண்கள் கற்பை சூறையாடுகின்றார்கள், பெண்கள் கற்பை காசுக்கு விற்கின்றார்கள். மது, மாது, சூது என்று சொல்லக்கூடிய அனைத்து கெட்ட செயலும் நடந்து வருகின்றது. ஆகையால் அந்த வெள்ளுடையன் பட்டியில் வெள்ளுடைய என்பவனை அரக்க குணப்படைத்தவனாக இருக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான், அந்த பகுதி மக்கள் எல்லாம் அடித்து துன்புறுத்தி வருகின்றான். ஆண்களை கண்டு அடித்து துன்புறுத்துவதும், பெண்களை கண்ட கருப்பை சூறையாடுவதும், இவை மட்டுமல்ல, தெய்வாலயங்களை இடித்தெறிந்து அங்கு அன்னவன் சிலையை வைக்க சொல்கின்றான். அந்த பகுதி மக்கள் எல்லாம் தெய்வம் இருக்கின்றதா, தெய்வம் அழிந்து போய்விட்டதா என்று நம்பிக்கைக்கிரமாய் விட்டார்கள். ஆகையால் இப்படியே விட்டுவிட்டால் அந்த அரக்க குணப்படுத்த வெள்ளுடையான் இன்னும் ஆட்டி படைப்பான். அந்த பகுதியில் மாசம் 3 மழை பொழிவதில்லை, வருஷம் ஒரு 3 பொழிவதில்லை. பசி, பட்டினி என்று சொல்லக்கூடிய அனைத்து கெட்ட செயலும் நடந்து வருகின்றன. ஆகையால் அந்த வெள்ளுடையான் அழிப்பதோ அல்லது திருத்துவதோ தாங்களாலும் உனது மனைவி தங்க உமேஸ்வரியாலும் முடியும் என்பதற்காக தாங்கள் நாடி வந்துள்ள ஐயனே, பரம்பொருளே, பரமேஸ்வரா, தாங்கள் இருக்கும் பொழுது பூலோகத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும், சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக என் தங்கை உமா மகேஸ்வரி பூலோகத்தில் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார்கள். காளியாகவும், சூழியாகவும், நீலியாகவும், அங்காளமனாகவும், மந்தையம்மனாகவும், எல்லையம்மனாகவும், கன்னியம்மனாகவும், பொன்னியம்மனாகவும், நாகம்மனாகவும், அங்கமனாகவும், செல்லம்மனாகவும், மீனாட்சியாகவும், காமாட்சியாகவும், விஜயலாட்சியாகவும், பத்திரகாளியாகவும், ரணகாளியாகவும்,
குதிரைகளியாகவும் மாரியம்மனாகவும் காளியம்மனாகவும் பல அவதாரங்கள் எடுத்து எத்தனை அசுரர்கள் அழித்து நீதியேற்றிருக்கார்கள். அதை போல அந்த வெள்ளுடையான் அழிக்க வேண்டும் அல்லது திருத்த வேண்டும் என்பதற்காகவே தாங்கள் நாடி வந்துள்ள ஐயனே, பரம்பொருளே, பரமேஸ்வரா, மைத்ரர் மகாவிஷ்ணு அவர்களே, அப்படியானால் அந்த வெள்ளுடையான் பற்றி ஆளுகின்ற அந்த வெள்ளுடையான் என்பவனை அழிக்க வேண்டும் அல்லது அவனை திருத்த வேண்டும் என்றே. ஆகவே அவ்வுலகிலே பூலோகத்தில் தர்மம் அழிந்து விட்டது, நீதி அழிந்து விட்டது, நேர்மை அழிந்து விட்டது என்று கூறுகின்றாய். அக்கிரமம், அநீதி, அதர்மம் என்ற வாரத்தை தலைவிரித்துக் கொண்டாடி இருக்கிறது என்று கூறுகிறாய். ஆகவே வெள்ளுடையான் பட்டியலே ஆளுகின்ற வெள்ளுடையானை திருத்த வேண்டும் என்பதற்காக தாங்கள் தான் அதற்கு நல்வழி செய்ய வேண்டும் என்று கூறுகிறாய். உண்மையாக மைத்ர மகாவிஷ்ணு அவர்களே, இப்பொழுது ஒரு தங்கையாகிய உமா மகேஸ்வரியும் எனது மனைவியும், அதாவது பூலோகத்திலே 108 அவதாரமாக அவதாரம் அடைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சக்தி சுவாமி, தாங்களோ இந்த பூ உலகிலே 108 அவதாரமாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தாய். 107 அவதாரத்தை முடித்து விட்டாய். 108வது அவதாரமாக பூ உலகிலே வீர மகேந்திராபுரியிலே அந்த வெள்ளுடையானை திருத்துவதற்காக பூலோகத்திலே 3வது பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். சுவாமி, படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் சங்கரகர்த்தம் தாங்கள் இறக்கப்பட்ட 8000, பறக்கப்பட்ட 14000 ஜீவஞ்சந்திலுக்கு படியிழந்து விட்டு கதிரவன் மறைய கைலாயம் வந்தடையர்கள். இருந்த போதிலும் 107 பிறப்புகள் முடித்த நிலையில் 108வது பிறப்பாக பூலோகத்தில் என்னை மானிட பிறவியாக பிறக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறீர்கள். உண்மைதான். நான் எங்கு பிறக்க வேண்டும், யாரிடத்தில் பிறக்க வேண்டும் என்பதை கூறுங்கள் சுவாமி. சக்தி சுவாமி, அதாவது எனது பக்தனாகிய வீர மகேந்திராபுரி ஆளுகின்ற சுவாமியப்பன் ஆயக்கருக்கு 3வது பெண் குழந்தையாக பிறந்து அன்னவனை அந்த வெள்ளுடையானை அழிக்க வேண்டும் அல்லது திருத்த வேண்டும் என்பதற்காக பூலோகத்திலே நீ பிறக்க வேண்டும். சுவாமி, அப்படி என்றால் காளீஸ்வரி, நாகேஸ்வரி என்று 2 பெண் குழந்தைகள் சாமியப்ப நாயக்கருக்கு உள்ளது அல்லவா? உண்மைதான். அப்படி இருந்த போதிலும் அனுதினம் நம்ம நாடி பூஜை செய்யும் சாமியப்ப நாயக்கருக்கு 2 பெண் குழந்தை இருந்த போதிலும் 3வதாக ஆண் குழந்தை வாரிசு வேண்டும் என்று நம்மளே நாடி தவம் புரிகிறார். அப்படி இருந்த போதிலும் மகனாக பிறந்து பூ உலகத்திலே நீயோ வைரம், முத்து, பவளம் என்று சொல்லப்பட்ட வியாபாரத்தை செய்துவிட்டு சீரும் சிறப்பாக வாழ்ந்துவிட்டு அன்னவனுக்கு பாடத்தை கற்பித்துவிட்டு பிறகு வந்து சேர வேண்டும். பரம்பொருளே, பரமேஸ்வரா, உமா மகேஸ்வரா, பூலோகத்தில் விஜயமபுரி பட்டணத்தில் ராமசாமி செட்டியாருக்கும் லட்சுமி தேவிக்கு மகனாக பிறந்து நான் அங்கிருக்கக்கூடிய முத்து, பவளம் என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த கற்களை வியாபாரம் செய்து வரும் தருணத்தில் சாமியப்ப நாயக்கர் இல்லத்தில் பிறந்திருக்கக்கூடிய என் தங்கை 3வது குழந்தையாக தத்து பிள்ளையாக எடுத்து வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்து பூலோகத்தில் நீதி நிலையேற்றிவிட்டு தர்மத்தில் நிலையேற்றிவிட்டு பிறகு வருகின்ற ஐயனை, பரம்பொருளே, அப்படியே செய்து விடுவீர்கள். அதோ பார்த்தாயா, எனது மகன் சடையாண்டி வருவது போல் தெரிகிறது. அன்னவனை எதிர்பார்த்து பிறகு செல்வோம். ஆகட்டும் ஐயனே. ஆகவே முருகேசனே வேணே பொன்னாட போத்தணும். இங்கு சிவகனாக நடிக்கக்கூடிய பெரிய காளை அப்பா அவர்களுக்கு பிளாக் ஆஃப் டெயில் சார்பாக பொன்னாடை அணித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே சக்தியாகவும் முத்தாராமனாகவும் நடிக்கக்கூடிய பாசத்துக்கு அருமை சகோதரி ஜெயப்பிரியா அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக இப்ராகமடியில் மகாவிஷ்ணுவை நடத்தி கொண்டிருக்கும் அருமை மாமா எங்கள் பாசத்திற்குரிய சிஎம் ஆண்டிசாமி அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வீரபாண்டிய இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே அருமையான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய எங்களது பசும்பொன் ஆரோ அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றது. ரொம்ப வெக்கப்படுறிய வாய மேலே.
நன்றி நன்றி. பொன்னாடிப்பத்தை கௌரவப்படுத்தி அனைத்து உறவுகளுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக வீரபாண்டிய கட்டமன்ற இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் 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 வணக்கம். தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு. எண்ணூர் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. தெய்வம் இருப்பது எங்கே? இங்கே தெய்வம் இருப்பது எங்கே? ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை. அன்றொரு கண்ணும் இன்றொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அன்றொரு கண்ணும் இன்றொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே. தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது இங்கே. தந்தையே, தாங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றேன். தாங்களுடைய மகன் சடையாண்டி. தந்தையே, மகனே சடையாண்டி, என்னுடைய அருளால் என்றுமே சீரும் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்ந்து வருவாய். அப்படியாகட்டும் தந்தையே. நானும் இந்த பூலோகத்தில் மானிட பிறப்பாக 4 பிறப்புகளாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் எனக்கு கட்டளையிட்டீர்கள். அதுபோல 3 பிறப்பாக இந்த பூவுலகில மானிட பிறப்பாக அவதாரம் எடுத்தேன். முதல் பிறப்பாக ஜாம்பவனாகவும், 2வது பிறப்பாக வீரபாகு தேவனாகவும், 3வது பிறப்பாக காத்தவராயனாக அவதாரம் எடுத்து 3 பிறப்பாக பிறந்து பூலகத்திலே தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை பூலகத்தில் எடுத்து காட்டிவிட்டேன். 4வது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட வேண்டும் தந்தையே. மகனே சடையாண்டி, 4வது பிறப்பு எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்கின்றாய். உண்மைதான். வீர மகேந்திராபுரி கட்டப்பட்ட சித்தூர் என்ற சேகாபுரி கிராமத்திலே ராமன் தோட்டிக்கும் ராமாய அம்மாளுக்கும் மகனாக பிறக்க வேண்டும். அதாவது உன்னுடைய தாய் உமா மகேஸ்வரி பூலோகத்திலே அவதாரம் எடுத்திருக்கின்றார். ஆகவே அன்னவளுக்கு துணையாக சென்று மூவரும் அந்த வெள்ளுடையான் பட்டி ஆளுகின்ற ஆண்களை அடித்துக் கொள்வதும் பெண்களுடைய கற்பை சூறையாடுவதும் வழக்கமாக செய்து கொண்டு வருகிறான். அன்னவனுக்கு தக்க பாடம் புகட்டிவிட்டு மூவரும் என்னுடைய பாதாரம் வந்து சேர்வாயாக. தந்தையே, என்ன கூறுகின்றீர்கள்? பூலகத்திலே வெள்ளுடையார் பட்டியலே வெள்ளுடையான் என்பவன் தெய்வமில்லை, நாம் தான் கடவுள், நாம் தான் தெய்வம் என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான். இளம் பெண்களுடைய கருப்பை சூறையாடுகின்றான், ஆண்களை அடித்து கொலை செய்கின்றான், அநியாயம் செய்து வருகின்றான், அக்கிரமம் செய்து வருகின்றான். அன்னவனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பூவுலகில் மானிட பிறப்பாக பிறப்பெடுக்க வேண்டுமா? என்னுடைய தாயாகப்பட்டவள் பூலோகத்தில் சாமியப்பு நாயக்கருக்கு மகளாக பிறந்து முத்தால் அம்மன் என்று பெயர் பெற்று வாழ்வார்கள். முத்துமாணிக்க செட்டி என்னுடைய மாமனாகப்பட்ட மகாவிஷ்ணு இந்த பூலோகத்தில் முத்துமாணிக்க செட்டியாராக அவதாரம் இருக்கின்றார்கள். அந்த பிரம்மதேவன பூலோகத்தில் ராமசாமி வேளாராக அவதாரம் எடுக்க சென்று விட்டார்கள். நானும் தாய் முத்தால் அம்மனுக்கு அண்ணனாக பிறக்க வேண்டும் என்று தாங்கள் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றீர்கள். தாங்கள் இட்ட கட்டளையின் பிரகாரம் 4வது பிறப்பாக வீரபாகு சாம்புவனாக அவதாரம் எடுத்து பூலகத்திலே தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை நிலைநாட்டிவிட்டு அந்த
அந்த வெள்ளுடையார் பட்டியில் ஆளக்கூடிய வெள்ளுடையாருக்கு சரியான பாடம் புகட்டி விட்டு பின்பு தாங்களுடைய பாதம் வந்து அடைகின்ற தந்தையே. அப்படியே சென்று வருவீர்கள். அப்படியாகட்டு தந்தையே, சென்று வருகின்றேன். சென்று வரக்கூடிய வேளைகளை எனக்கு தெய்வ நிலை அடையுமா கிடைக்காதா என்று தாங்கள் கூற வேண்டும் தந்தையே. எப்பொழுது தெய்வர்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று கூற வேண்டும் என்று உண்மைதான். என்னுடைய மக்கள் வெள்ளத்திலே அருளளித்துப்பார், உனக்கு சக்தி கிடைத்துவிடும். சென்று வென்று வெற்றியுடன் திரும்புவாய். அப்படியாகட்டு தந்தையே. அப்படியே சென்று வருவாய். இப்பொழுது சாமியலைக்கு போறோம். சாமியலைக்கும் பொழுது யாரும் தூங்கக்கூடாது. பக்கத்தில் யார் தூங்கினாலும் உட்காந்துருக்கோம், எழுப்பிடுங்கம்மா. எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. சுப்புராம் சன்னா பெரியராஜ், பிஜேபி செயலாளர் அன்பு உள்ளங்கள் எனக்காக 100 செல்வங்கள் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பு குடும்பத்தார்கள், மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று செல்லும் இடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேரும்புகளோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இப்பொழுது சாமியலைக்கும் பொழுது ஆத்தா வேப்பல காரி காளி மாறி துர்க்கை விடாரி என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் நமது ஊர் மந்தைகளை தெய்வமா அருளாக ஆடி வரப்போகின்றார்கள். எழுப்பிடுமா. ஆகினால யாருக்கு சாமி வந்தாலும் பிடிக்க வேணாம், விடுங்க. எல்லாரும் எப்படி எந்திரிச்சு உட்காருங்க. எல்லாரும் சாமி அழைக்கும் பொழுது ஆத்தா உமையவள் யார் மேல வேணாலும் அருள் கொண்டு ஆடி வருவா. அப்படி யாருக்கு சாமி வந்தாலும் தயவு செய்து பிடிக்க வேணாம், விடுங்க. அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தினை எடுத்து ஆடுவார்கள். ஏன்னா இந்த கரகமாகப்பட்டது சாதாரண கரகம் அல்ல. காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய 2 கரகம் நமது ஊர் மந்தையில் அமர்ந்து கொண்டிருக்கு. தாயினுடைய கரக அருள் சக்தி பெற வேண்டும், தெய்வ நிலை என்ன என்பதை அறிய வேண்டும். அதனால இப்பொழுது சாமி அழைக்கும் பொழுது யாருக்கு சாமி வந்தாலும் பிடிக்க வேணாம், விடுங்க. சாமி அழைக்கும் பொழுது எல்லாரும் கைதட்டி குழவை போட்டு விசிலடி சார வர செய்ய வேண்டும். இல்லை ஆண்களை விசில் அடிக்கணும், விசில் அடிங்க. ஏன்னா தெய்வத்துக்கு வெக்கப்படக்கூடாது, மனிதனுக்கு மட்டும் தான் வெக்கப்படணும். இல்லை விசில் அடிச்சு ஆரவாரப்படுத்துங்க. பெண்கள்லாம் குலவை போட்டு ஆரவார சத்தம் கொடுக்குமா, இல்லை குலவை போடுங்க. தாகி உமையவளை வேப்பிலைக்காரி விளையாடு பத்தினி 1000 கண்படைத்து அழகு முத்து மாறி தாயே காளீஸ்வரி, தாயே நாகேஸ்வரி, தாயே முத்தாள பரமேஸ்வரி, இத்தனை கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளைகள் யார் என்பதை காண வேண்டும். உன்னுடைய சக்தி என்ன என்பதை இந்த ஊர் மக்கள் அறிய வேண்டும். துள்ளி குதித்து ஓடிவா, ஆடிவா தாயே. ஹாலு ஹாலு ஓடிவா தாயே உமையவளை. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தாயே காளியம்மா, தாயே முத்தாரம்மா, ஓடிவா ஆடிவா தாயே. எங்க தாயே பிறந்த இடம், தாயே எங்க தாயே பிறந்த இடம், தாயே பிறந்த இடம். தங்க நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். எங்க தாயே பிறந்த இடம், தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம். தங்க நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். எங்க உத்தமி பிறந்த இடா, உத்தமி பிறந்த இடா. தாயே வசந்த நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். எங்க உத்தமி பிறந்த இடம், காளியம்மன் ராஜகோபுரம் காளியம்மன் உத்தமி பிறந்த இடம். தங்க நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். எங்க ஆத்தா முத்தாள பரமேஸ்வரி பிறந்த இடம், பரமேஸ்வரி பிறந்த இடம். அழகு நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். பரமேஸ்வரி முத்தாளம்மன் பிறந்த இடம். தங்க நல்ல மலையாளம் மலையாளம் மலையாளம். தாய உன்னை கூப்பிட்டு அழைக்கிறனே, தாய உன்னை கூப்பிட்டு அழைக்கிறனே, கூப்பிட்டு அழைக்கிறனே. ராஜகோபாலபுரம் காளியம்மா ஓ கோவிலுக்கு கேட்கலையா, கூப்பிட்டு அழைக்கிறோமே. ஓடிவா தாயே. ராஜகோபுரத்தில் அமர்ந்திருக்கும் மாரியம்மா உனக்கு கோவிலுக்கு கேட்கலையா. தாயே உன்னை அழைக்கிற சத்தமல்ல, அழைக்கிற சத்தமல்ல. ராஜகோபாலபுர காளியம்மா ஓ ஆலயமோ கேட்கலையா, அழைக்கிற சத்தமல்ல. ஓடிவா தாயே. அழைக்கிற சத்தமெல்லாம் ராஜகோபாலபுரம் மக்கள் இங்க ஆலயமோ கேட்கலையா. ஓடிவா தாயே. இல்ல கைதட்டு, கைதட்டு மக்கள் எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க. ஓடிவா தாயே. அந்த சிலுக்க சிலுக்க வாராளே காளியம்மா, சிங்கரோ எரி வாராளே. சிலுக்க சிலுக்க வாராளே, போல வாராளே. சிலுக்க 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 வாராளே காளியம்மா, சிங்கரோ எரி வாராளே. சிலுக்க சிலுக்க வாராளே, காளியம்மா சிங்கரோ போல வாராளே. பறந்து பறந்து வாராளே, முத்தாரம்மா பம்பரம் போல் அடி வாராளே.
பத்தினிய உலகாளு நாயகியே கூட்டத்திலே மாறும் நாயகி உத்தமிய பத்தினிய உலகாளு நாயகியே அத்தாளு பத்தினிய ஆடி வர வேண்டும் அம்மா சிலுக்க அத்தா சிலுக்க அத்தா சிலுக்க 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 வராளே மாரியம்மா சிங்கரத போல வராளே ஏய் பறந்து பறந்து வாராளே முத்தாளம்மா பம்பரம் போல் ஆடி வாராளே ஆக வரந்து வரந்து வராளே மாரியம்மா பம்பரம் போல ஆடி வராளே ஏய் வெள்ளி கிழமை இள துள்ளி பிறந்தவளா ஓடிவா ஓடிவா தாயே வெள்ளி கிழமை இள துள்ளி பிறந்தவளா பிள்ளைய கையில் எடுத்து விளையாடி வாரும் அம்மா சிலுக்க அத்தா சிலுக்க அத்தா சிலுக்க 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 வராளே மாரியம்மா சிங்கரத போல வராளே ஏய் பறந்து பறந்து வாராளே முத்தாளம்மா பம்பரம் போல் ஆடி வாராளே வரந்து வரந்து வராளே மாரியம்மா பம்பரம் போல ஆடி வராளே அஞ்சுதலை நாகம் போல ஆடி வர வேண்டும் அம்மா நாகம் போல ஆடி வர வேண்டுமம்மா. அஞ்சுதலை நாகம் போல ஆடி வர வேண்டும் பத்து தலை நாகம் போல வரந்தோடி வரும் அம்மா சிலுக்க அத்தா சிலுக்க அத்தா சிலுக்க சிலுக்க வராளே சிங்கரோ எரி வராளே பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம் போல வராளே ஏய் மந்த முகத்தழகி மனமிறங்கி வரும் அம்மா அழகி வனலகி வருமம்மா. மந்த முகத்தழகி மனமிறங்கி வரும் அம்மா குங்கும வட்டழகி குதித்தோடி வரும் அம்மா சிலுக்க அத்தா சிலுக்க அத்தா சிலுக்க சிலுக்க வராளே தாய சிங்கரோ எரி வராளே பறந்து பறந்து வராளே முத்துமாரி பம்பரம் ஆடி வராளே ஏய் நடல சூடல வன நடுதுடல தில்லவன சுடலவனா நடுசு வந்ததில்லை ஏய் நடல சூடல வன நடுதுடல தில்லவன சொல்லல வண்ணா நடு சொல்லல நந்தவனோ தில்லவன வேட்டடிட்டு ஓடி வர வேண்டும் அம்மா சிலுக்க சிலுக்க அத்தா சிலுக்க சிலுக்க வராளே தாரம்மா சிங்கரோ எரி வராளே பறந்து பறந்து வராளே காளியம்மா பம்பரம் போல் ஆடி வராளே கைதட்டு 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 பார்க்கலாம் எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க நம்ம ஊர் மந்தையிலே தாய் காளியம்மனும் நாகேஸ்வரி காளேஸ்வரி முத்தாளம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் நம்ம ஊர் மந்தையில் அருள் கொண்டு ஆடி வந்திருக்காங்க ஆத்தாளுடைய அருள் பெற்று இருக்கக்கூடிய பக்த கோடி பொதுமக்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் கைகால் சுகத்தோட நல்லபடியாக வாழ வேண்டும் தாகி வந்த தெய்வம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அனைத்து பக்த கோடி பொதுமக்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் கைகால் சுகத்தை கொடுத்து நல்லபடியாக பாதுகாக்க வேண்டும் தாகி PK ஜெயராம் குடும்பத்தின் சார்பாக அருமை உள்ளங்கள் எனக்கு 100 செல்வங்கள் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள் அன்பு குடும்பத்தார்கள் மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று செல்லுமிடமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் பேரும்புகளோடு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் தாயே தாயாகப்பட்டவள் காளீஸ்வரி நாகேஸ்வரி முத்தாளம்மன் பகவதி அம்மன் என்று சொல்லக்கூடிய தெய்வமெல்லாம் அருள் கொண்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆத்தாளுடைய மனம் குளிர்ந்தால் நம்ம ஊர்ல நல்ல மலமாரி பொழியும் என்பது ஐதீகம் தாயாகப்பட்டவள் மனம் குளிர வேண்டும் என்றால் பொறுமை, பொறுமை. எல்லாரும் ஜோரா கைதட்டுங்க பொறுமையா ஆடணும் எந்திரி சாமி கீழே விழுகக்கூடாது எந்திரி சாமி. மக்களை காக்கக்கூடிய தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் தாயே. நீதியான தெய்வம்னா பொறுமையா நின்று ஆடு அம்மா. கீழே விழுகக்கூடாது எந்திரி 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 தாயி எந்திரி சாமி எந்திரிச்சு பொறுமையா நின்று ஆடு கீழே மண்டி விழுகாம ஓடக்கூடாது மண்டி ஓடாது எந்திரி கைதட்டு கைதட்டு எல்லாரும் கைதட்டுக்க பார்க்கலாம் எந்திரி அம்மா முத்தாளாயி எங்க அழகு முத்தாளாயி ஏய் ஆனந்தமாய் ஆடு வாரா நம்ம முத்தாளாயி முத்தாளாயி தயாளகு முத்தாளாயி ஆனந்தமாய் ஓடி வரும் எங்க முத்தாளாயி அம்மா முத்தாளம்மா எங்க அழகு முத்தாளம்மா ஆனந்தமாய் ஆடி வாரா நம்ம முத்தாளம்மா அம்மா முத்தாளம்மா தயாளகு முத்தாளம்மா ஆனந்தமாய் ஓடி வரும் எங்க முத்தாளம்மா தாயே முத்தாளையே சத்திரையே அம்மா முத்தாளம்மா எங்க அழகு முத்தாளம்மா ஓடி வர வேண்டும் அம்மா தாயே முத்தாளம்மா அம்மா முத்தாளம்மா தயாளகு முத்தாளம்மா ஆனந்தமாய் ஓடி வரும் தங்க முத்தாளம்மா மஞ்ச பூடவ காரி அம்மா முத்தாளம்மா அழகு முத்தாளம்மா மச்சாளையும் காக்க வேண்டும் தாயே முத்தாளம்மா அம்மா முத்தாளம்மா தயாளகு முத்தாளம்மா ஆனந்தமாய் ஓடி வரும் எங்க முத்தாளம்மா அம்மா முத்தாளம்மா எங்க அழகு முத்தாளம்மா ஆடி வர வேண்டும் அம்மா தாயே முத்தாளம்மா அம்மா முத்தாளம்மா தயாளகு முத்தாளம்மா ஆனந்தமாய் ஓடி வரும் தங்க முத்தாளம்மா மஞ்ச பூடவ காரி அம்மா முத்தாளம்மா அழகு முத்தாளம்மா மக்களையும் காக்க வேண்டும் தாயே முத்தாளம்மா கரி அம்மா முத்தாளம்மா அவங்க முத்தாளம்மா ஆடி வர வேண்டும் அம்மா எங்க முத்தாளம்மா முத்திரச காத்தலம்மா எங்க முத்தாளம்மா உருத்த முத்தாளம்மா ஓடி 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 அம்மா
வருவாளா காளியம்மா குலவை போட்டு ஆடி வருவாளா தாயை கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குலவை போட்டு ஆடி வருவாளா ஓடிவா 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 தாயே கொஞ்சம் வயசுல கொள்ளிட கபரி மக்கா இருப்பவர் கொஞ்சம் வயசுல கொள்ளிட கபரி மக்கா இருப்பா சந்தானங்களை தீர்த்து வைப்பா சமயபுர மாறியவர் கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குலவை போட்டு ஆடி வருவாளா தாயே சிங்க வாகன வேல் இருப்பவர் திகுபகளுமே கை விடுப்பவர் சிங்க வாகன வேல் இருப்பவர் திகுபகளுமே கை கொடுப்பா வேண்டுவோர்க்கு வர கொடுப்பா வீரபாண்டி வாரியவர் தாயா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குலவை போட்டு ஆடி வருவாளா சொந்தக்காரங்க வாங்க அப்படியே சொந்தக்காரங்க வாங்க பிடிங்கம்மா பிடிங்க சொந்தக்காரங்க வாங்க அப்படியே திண்ணூறு போடுங்க வாங்க சாமி வந்தவர்களுக்கு திண்ணூறு வச்சோன்னா அருள் நின்றும் அருள் நின்றோன்னா சாமி ஆடக்கூடிய குழந்தைங்க தாய்மாருக்கு கீழே விழுந்துருவாங்க சொந்தக்காரங்க வாங்கம்மா பக்கத்தில் வாங்க திண்ணூறு வச்சோன்னா அப்படியே பிடிச்சிக்கங்க வாங்க பிடிங்க 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 சாமி பொறுமையா நில்லு சாமி இன்னும் அழைக்கணுமா அப்பா வேண்டாங்கிறாங்க அப்பா போதுங்கிறாங்க இன்னும் அழைக்கணுங்கிறிய இன்னும் ஒரு பாட்டா சரி உங்களுடைய அன்புக்காக எல்லாரும் கைதட்டுக்கு பார்க்கலாம் எல்லாரும் ஜோரா கைதட்டுக்கு ஹாலு 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 அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா எங்க ராஜ கோபாலபுர காளியம்மா அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அக்காலங்க 7 பேரும் அழைக்கட்டுமா உத்தமைய பத்தினியே அழைக்கட்டுமா உலகாலு நாயகிய அழைக்கட்டுமா தாயே அண்ணன் நடை அழகி அழைக்கட்டுமா அடி வரும் முத்துமாரி அழைக்கட்டுமா தாயே சின்ன நடை அழகி அழைக்கட்டுமா சிறி வரும் காளியம்மா அழைக்கட்டுமா தாயே அங்கார கொண்டவள அழைக்கட்டுமா இளமில்ல காப்பவள அழைக்கட்டுமா தாயே வெப்பூட கரியவ அழைக்கட்டுமா விளையாடு வத்தினிய அழைக்கட்டுமா தாயே வச்ச பூடவ கரி அழைக்கட்டுமா மக்களையும் காப்பவள அழைக்கட்டுமா கிளம்பிட்டாளா தாயே கிளம்பிட்டாளா கிழக்கு தல வாசலடி கிளம்பிட்டாளா தாயே கிளம்பிட்டாளா தாயே கிளம்பிட்டாளா கிழக்கு வர வாசல் விட்டு கிளம்பிட்டாளா தாயே மஞ்ச முக கலகி கிளம்பிட்டாளா மக்களையே காப்பவளே கிளம்பிட்டாளா பொறுமை சாமி திண்ணூறு வச்சோன்னா பொறுமையா நிக்கணும் தண்ணி இருந்தால் முகத்தில் மட்டும் அடிச்சு விடுங்கம்மா சாமி வந்தவங்களுக்கு குடிக்க வந்து உடனே கொடுத்துடாதீங்க சாமி வந்தவங்களுக்கு திண்ணூறு போடு பொறுமையாக நெல்லு சாமி சாமி வந்தவங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா முகத்தில் மட்டும் அடிச்சு விடுங்க குடிக்க வந்து கொஞ்சம் நேரம் சென்று கொடுங்கம்மா உடனே கொடுத்துட வேண்டாம் அப்படியே அமைதியாக உட்காருங்க அருமையான நாடகம் தெய்வ சக்தியுள்ள நாடகத்தை நம்ம ஊர் மந்தையில் வச்சுருக்கீங்க விடிய வரை பார்த்தால் 9 கும்பாபிஷேகத்துக்கு போன சிறப்பு தாங்களுக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்பேற்பட்ட தெய்வ சக்தியுள்ள நாடகத்தை நம்ம ஊர் மந்தையில் வச்சிருக்கீங்க அது மட்டுமல்லாமல் இந்த முத்தாலாமனாகப்பட்டவர் எங்கு பிறக்கின்றார்கள் என்றால் நமது குலத்திலே ராஜகம்பளத்தார் குலத்திலே இந்த தாய் பார்வதி தேவி முத்தால் அம்மனாக பிறக்கின்றாள் அப்படி முத்தால் அம்மனாக அவதாரம் எடுத்து பூலகத்தில் தெய்வம் என்றால் என்ன தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை நிலைநாட்டுவதற்காக நமது ராஜகம்பளத்தார் குலத்திலே பிறப்பெடுக்கின்றாள் தாயாகப்பட்டவள் அருள் முத்தாலம்மனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் முத்தாலம்மன் அருள் பெற்று நம்ம மந்தையில் வாழக்கூடிய காளியம்மனுடைய அருள் பெற்று எல்லாரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்
இந்நாடகத்தை விடிய வரை கண்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து கதையை துவங்குகின்றோம். அப்படியே எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. சாமியாடி வந்து இந்த கரகம் எடுத்தவங்க யாரும் வீட்டுக்கு போயிட வேண்டாம். ஏன்னா மறுபடியும் சாமி அழைச்சு இந்த 2 கரகத்தையும் தாய் முத்தாலம்மன் கையில் கொடுக்கணும். அதனால சாமியாடி வந்து கரகம் எடுத்தவங்க யாரும் வீட்டுக்கு போயிட வேண்டாம். அமைதியாக இருந்து இந்த தெய்வ சக்தி உள்ள முத்தாலம்மன் என்ற நாடகத்தை கண்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து கதையை துவங்குகின்றோம். மாமா தேவா, இப்பொழுது பார்த்தீர்களா பூலோகத்தில் தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை பூலோகத்தில் நிலைநாட்டி விட்டோம். நம்பிக்கை வந்து விட்டதல்லவா உமக்கு? வந்து விட்டது தந்தையே. பூலோகத்தில் பிறப்பெடுக்க செல்வோம். மாமா, தாங்கள் கூறியது போல நாம் மூவரும் இந்த பூலோகத்தில் மானிட பிறப்பாக பிறப்பெடுப்போம், சென்று வருவோம். ஆகட்டும், அப்படி ஆகட்டும். தங்கையே, உமா மகேஸ்வரியே, பூலோகத்தில் பிறப்பெடுக்க செல்வோம். 3 பேரும் பூலோகத்தில் பிறப்பெடுத்து நீதி நிலைநாட்டி விட்டு பிறகு வருவோம். ஓம் சக்தி, சக்தியோ சக்தி, ஓம் சக்தி, சக்தியோ சக்தி. கனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரேசர் மகிழும் மகிழே கதம்பு வன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலர் தனை பணிந்தோமே அங்கையர் கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையார் வீட்டிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. மான்மதி சூடிய கனவு சகேசருடன் மாணிக்க தேரினில் மரகத பாவை வந்தாள். மான்மதி சூடிய கனவு சகேசருடன் வைரமுடி மீட்டிட மரகத பாவை வந்தாள். வானவர் பூமாரி பொழிந்திடவே தேவகானமும் பொழித்திட தேவி வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே. தேனவ சோழையாம் கதம்பவனம் அங்கு வாழலாக தங்க கோபுரம் என்னும் பாதம் தேந்தமிழ் பாவலரின் தேவார கானம் தேந்தமிழ் பாவலரின் தேவார கானம் ஆனந்தம் எல்லாம் பெருகோ மீனாட்சி சன்னிதானம் ஆனந்தம் எல்லாம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. கொண்டை முடி அலங்கரித்தேன் கொஞ்சம் கிளி கையில் வைத்தே கொண்டை முடி அலங்கரித்தேன் கொஞ்சம் கிளி கையில் வைத்தே அஞ்சுக மொழி உமையார் வீட்டிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனை வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ ஐயப்பா சுவாமி பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லோ முள்ளோ காலுக்கு மெத்தை
சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தீயபிஷேகம் சாமிக்கே கற்பூர தீபம் சாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலைய நீந்தி நேர்த்தியாகவே விரதம் இருந்தேன் விரதம் இருந்தே பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தேன் பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தூரம் இருந்தே இருமுடி எடுத்து எரிமேனி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நம்பரா பாபர தொழுது ஐயன் அருமலை ஏறிடுவா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுகை ஏனும் ஏறும் போது அரியர மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவான் ஐயன் வன்பொழி ஏறி வந்திடுவார் ஐயவன் புலி ஏறி வந்திடுவான் கரிமலை ஏற்றும் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவான் கருணை நிறுத்தும் வந்த உடனே திருநதி பம்பை கண்டிடுவான் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவான் சஞ்சலமின்றி ஏறிடுவான் சங்கடமின்றி ஏறிடுவான் நீதிமலை ஏற்றும் சிவபாலனும் ஏறிடுவான் காலமெல்லாம் நமக்கே அரு காவலனாகிடுவான் ஏக பலந்தா பாதபலம் நாம் ஏக பலந்தா பாதபலம் நாம் ஏக பலந்தா என்றால் அவனும் ஏகத்தை தந்திடுவார் பாத பலந்தா என்றால் அவனும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவான் சபரி அன்னையை பணிந்திடுவான் சரங்குத்தியார்களும் கன்னிமார்களும் கரத்தினை போற்றி வணங்கிடுவார் சபரிமலை தனில் ஏறிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதியின்றி அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சுவாமியே சரணம் ஐயப்பா இதோ ஏன் சாமியிட்ட கட்டளைப்படி மீண்டும் பூலோகத்தில் மானிட பிறவி அவதாரம் எடுத்து அந்த வெள்ளுடன் தகுந்த பாடத்தை கற்பித்துவிட்டு பிற கைலாயம் வந்தடையறி
ஓங்கார நாதமிது நாதம் நாதமிது ஓங்கர நாதமதி உலகாளும் கீதமதி ஓங்கார நாதமதி மாங்குயில் இசை பாட மாவில் கழித்தாட ஓங்கார நாதமிது உலகாளும் கீதமிது தெய்வ ஓங்கார நாதமிது நாதம் நாதமிது ஓங்கார நாதமதி உலகாளும் கீதமதி ஓங்கார நாதமதி 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 அங்காரம் தனை மாற்றி அன்பொரு சிலம்பாக அங்காரம் தனை மாற்றி அன்பொரு சிலம்பாக பாங்கான பதம் போற்றி பயிர்ந்த மிலிசை பாங்கான பதம் போற்றி பயிர்ந்த மிலிசை கூட்டி ஓங்கார நாதமிதி உலகாளும் கீதமிதி தெய்வ ஓங்கார நாதமிதி நாதம் நாதமிதி பாம்பரதனை பூட்டி கண்டுடன் இசை பாட்டி பாம்பரதனை பூட்டி கண்டுடன் இசை பாட்டி ஓங்கார நாதமதி பூமி உலகாளும் கீதமதி ஓங்கார நாதமதி 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 கடல் மொழியே வேதவராமுடைய கடல் மொழியும் செந்தமிழ் சுவையாக திருவருள் தரும் யாட முருகன குடிகொள் திருவருள் தரும் யாட முருகன குடிகொண்ட ஓங்கார நாதமிதி உலகளும் கீதமிதி தெய்வ ஓங்கார நாதமிதி நாதம் நாதமிதி ஓங்கார நாதமிதி சிவ உலகாளும் கீதமதி ஓங்கார நாதமிதி 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 புகழ்ந்தொன்னை நான் பாட நினைத்து நான் பாட தேன் பாட நான் பாட தேன் பாட ஓங்கார நாதமிது மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நிலத்திரை கந்தம் தளர்ந்து விகிர்ந்த மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நிலத்திரை கந்த தளர்ந்து விகிர்ந்த ஓங்கார நாதமிது படைத்தல் பிடித்தல் நுழைத்தல் படைத்தல் உடைத்தல் விழுத்தல் உழைத்த ஓங்கார நாதமிதி உலகாளும் கீதமிதி ஓங்கார நாதமிதி மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நிலத்தினை உயர்ந்த தளர்ந்த வீர் மனத்தில் உதித்த குணத்தை வளர் நிலத்தினை உயர்ந்த தளர்ந்த வீகின்ற ஓங்கார நாதமிதி ஓங்கார நாதமிதி உலகாளும் கீதமிதி ஓங்கார நாதமிதி ஓங்கார அன்பு சார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, கற்றோர்களே, மற்றோர்களே, இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற எனது அருமை பெரியோர்களே, சிங்கார கலை முன்பாக வந்திருக்கின்ற அன்று மலர்ந்த செந்தாமரை பூ போல ஆண்ட பெரியோர்களே, இமை முதல் குமரி வரை ஈடில்லா செல்வங்களை பெற்று நம் நாட்டை காப்போம் காப்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களே, இன்று ஏடு தூக்கி நாளை நாடு காப்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்
பள்ளி மாணவ மாணவி செல்வங்களே, கல் தோண்டி மண் தோண்டிய காலத்தின் முன் தோண்டிய சேர சோழ பாண்டியர் ஆண்ட சீரும் சிறப்பு மிக்க செந்தமிழ் நாட்டிலே, அதாவது காலையில் காடு சென்று மண்ணை வெட்டி மாபெரும் திரவியங்களை சேகரித்த எனது அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, மலை என்னும் புராணத்தை சிலை என்னும் ஏட்டில எழுதி எங்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பளித்த அருமை புலவர்களே, நீங்களோ சக்கர பந்தலிலே தேர்வாரி ஒளிந்தது போல் சீரும் சிறப்பாக சந்தோஷமாக அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே காலை கதிரவனை உதிக்கும் வரை உங்களுக்கெல்லாம் கலை விருந்தளிக்க முன்வந்துள்ளோம். என்னையும் என்னை சேர்ந்த நடிகரும் நடிகைகளும் அனைவரும் வந்திருக்கின்றோம். இதில் தாள குத்த மேல குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் எவ்வித குத்தம் இருப்பினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கையாண்டு தாங்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதுபோன்று என்னையும் எங்கள் நாடக குழுவினர்களும் மன்னித்தரல வேண்டும் என்று என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய சிறந்தாழ்த்தி இதோ வீர மகேந்திராபுரி ஆளுகின்ற சாமியப்ப நாயக்கர் நெஞ்சார்ந்த நன்றி நடிகழ்ந்த வணக்கம். கல்லாய் வந்தவன் கல்லாய் வந்தவன் கடவுளம்மா, இதில் கனியாய் கணிதவள் தேவியம்மா, புல்லாய் முளைத்தவள் சத்தியமாம், அதில் பூவாய் மலர்ந்தவள் காளியம்மா. கல்லாய் வந்தவள் கடவுளம்மா, கனியாய் கணிதவள் தேவியம்மா, புல்லாய் முளைத்தவள் சத்தியம்மா, அதில் பூவாய் மலர்